டொனால்ட் ட்ரம்பின் கோழைத்தனம், அமெரிக்காவின் பொய் பித்தலாட்டம் இரண்டுமே எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. 86 வயது ஈரானின் சுப்ரீம் லீடர் அயாத்துல்லா அலி கமீனியை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த மிரட்டல், அன்கண்டிஷனல் சரண்டர். அதற்கு பின்பு என்ன நடந்தது? அயாத்துல்லா அலி கமீனி பயந்து போனாரா? ஈரான் பயந்து போனதா? கிடையாது. அமெரிக்காவாக இருக்கட்டும், அல்ல இஸ்ரேலாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு ஈரானுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிறீர்களோ, ஈரான் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்கிற அந்த விஷயத்தை கையில் எடுத்து இன்னைக்கு இஸ்ரேல் மீது எந்த அளவில் ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறதோ என்று நீங்க பார்த்தீர்களா? அடுத்த 10 நாட்களுக்கு இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாது என்கிற அந்த ரிப்போர்ட் வெளியாகிறது. அப்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி கொடுக்கவில்லை என்றால் இஸ்ரேல் அழிக்கப்படும் என்கிற அந்த அச்சத்தில் பதறி இருக்கிறது இஸ்ரேல். என்ன நடந்தது அனைத்தையும் நீங்க பார்க்க. அதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய வார் லாபிக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் மண்டி போட்டு விட்டார். எந்த அரசியல் பயணத்தை டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கும் போது அமெரிக்கா எந்த விதமான போரிலும் குதிக்க கூடாது, இது போன்று போர்களில் குதித்துதான் அமெரிக்கா எத்தனையோ கோடி ரூபாயை, எத்தனையோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்களை இழந்து நிற்கிறது என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்தார். அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அமெரிக்கர்களுடைய டாக்ஸ் பேயர்களுடைய பணம் இப்படி வீணாக கூடாது என்கிற லெக்சர்ஸ்களை கொடுத்து வந்த டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அதே வார் லாபிக்கு முன்பு மண்டி போட்டு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய வார் லாபிஸ்ட் என்கிற அந்த அடையாளத்தையும் எடுத்து காட்டிவிட்டார். அதாவது உலக நாடுகளில் எந்த போர் நடந்தால் கூட ஒரு சில நாடுகளுக்கு லாபம் போய் சேரும். அது போன்ற நாடுகள் தான் இஸ்ரேல், ரஷ்யா, அமெரிக்கா போன்றவர்கள். இந்த நாடுகளுக்கு போரை தாண்டி வேற எந்த விதமான வழியும் கிடையாது என்கிற அந்த அர்த்தத்தை எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் புரிய வைத்திருக்கிறார் என்று இங்கு பார்க்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், அந்த லாங்குவேஜை நீங்க பார்த்தீர்கள்னா, நேத்தன் யாஹூ, அதாவது இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் இந்த வார்த்தை, இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி வருகிறாரோ அதே மொழியை டொனால்ட் ட்ரம்பும் பேசி வருகிறார். இஸ்ரேல் இஸ் ரெஸ்ட்லெஸ், அமெரிக்கா இஸ் ரெஸ்ட்லெஸ் ஆஃப்டர் ஈரான் அட்டாக் ஆன் இஸ்ரேல் எந்த அளவில் பதறி நிற்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சில விஷயங்களை நான் புரிய வைக்க பார்க்கிறேன், அல்ல டொனால்ட் ட்ரம்பை நம்பி வரக்கூடிய நபர்களும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் தி கார்டியனுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூ, அதில் அவர் கூறிய வார்த்தை என்ன? We removed Saddam Hussein, but I don't think it helped. நாம் சத்தாம் ஹுசேனை நீக்கினோம், ஆனால் அதனால் அமெரிக்காவிற்கு என்ன லாபம் கிடைத்தது என்று எனக்கு தெரியவில்லை. For people ruled dictator for centuries, we are telling them how to run their country. எத்தனையோ ஆண்டுகளாக டிக்டேட்டர்ஷிப் முறையில் தன்னுடைய நாட்டை நடத்தி வரக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் கூற வேண்டுமா? ஈராக் is ruined today. Iran and ISIS are about to take over it. ஈராக் இன்னைக்கு அழிந்து நிற்கிறது. ஈரான் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் அதை டேக் ஓவர் செய்ய போறார்கள். We need to build our country first. நாம் நம்மளுடைய நாட்டின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். We are doing nation building on others' land. நேஷன் பில்டிங் என்கிற பேரில் வேறொரு நாடுகளுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து நாம் நம்மளுடைய டாக்ஸ் பேர்களுடைய பணத்தை இழந்து வருகிறோம். Because of this, America has lost $19 trillion. 19 ட்ரில்லியன் டாலரை இது போன்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து அமெரிக்கா இழந்திருக்கிறது. We need to fix our own house first. தன்னுடைய வீட்டை முதலில் நாம் காப்பாற்ற வேண்டும். We can't go to every country we are unhappy and say we will rebuild to. எந்த நாட்டிற்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டையும் பார்த்து நாம் போக முடியாது, அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் சரி பார்க்க முடியாது. இந்த வார்த்தை டொனால்ட் ட்ரம்புடைய வார்த்தைகள். இங்க மட்டும் டொனால்ட் ட்ரம்ப் வைக்கவில்லை. அதே 2015ஆம் ஆண்டு CNN கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஒபாமாவுடைய இன்டர்ஃபேரன்ஸ் சிரியாவில் என்ன நடந்ததோ அதையும் கிரிட்டிசைஸ் செய்தார் டொனால்ட் ட்ரம்ப். லீபியா, ஈராக், மிடில் ஈஸ்ட் அனைத்துமே டிஸ்ட்ராய் செய்யப்பட்டது. ஆனால் அமெரிக்கர்களுக்கு என்ன கிடைத்தது, அமெரிக்கர்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்கிற அந்த விஷயம், அது கத்தாஃபியாக இருக்கட்டும், சத்தாம் ஹுசேனாக இருக்கட்டும், இவர்கள் பவரில் இருக்கும்போது மிடில் ஈஸ்ட் அல்ல ஒட்டுமொத்த உலகமே ஒரு பெட்டரான உலகமாக இருந்தது. இன்னைக்கு அந்த உலகம் கிடையாது. சத்தாம் ஹுசேன் அங்கிருந்த தீவிரவாதிகளை அழித்து வந்தார். ஆனால் இன்னைக்கு அதே ஈராக்,
தீவிரவாதிகளுடைய ஹார்வர்டாக மாறிவிட்டது. இந்த அனைத்து வார்த்தைகளுமே டொனால்ட் ட்ரம்ப் பேசிய வார்த்தை. ஆனால் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு நாட்டின் சுப்ரீம் லீடரை பார்த்து மிரட்டி வருகிறார். அதாவது போர் நடக்கக்கூடாது, நான் வந்தால் எந்த விதமான போரும் நடக்க விட மாட்டேன் என்று கூறிய அதே டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அந்த போரை தூண்டக்கூடிய வேலையை எப்படி பார்த்து வருகிறார் நீங்க பார்க்க வேண்டும். 2016ஆம் ஆண்டு இதே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், எவ்ரி கைண்ட் ஆஃப் அட்ராசிட்டி இஸ் ஹேப்பனிங் இன் ஈராக். ஒவ்வொரு விதமான அட்ராசிட்டிஸ் ஈராக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. We are spending billions of dollars to remove Assad and investing rebels we know nothing about. எத்தனையோ கோடி ரூபாயை அங்க இருக்கக்கூடிய மிலிட்டன்சியை அளிப்பதற்காக நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக டொனால்ட் ட்ரம்ப் இது போன்ற வார்த்தைகளை வைத்து தன்னுடைய அரசியல் பிளாட்ஃபார்மை சரிபார்த்து வந்தார். அமெரிக்க மக்களும் இந்த நபரை நம்பி வந்தார்கள். அதாவது அமெரிக்காவுடைய டாக்ஸ் பேயருடைய பணத்தை வீணாக்கி வருகிறது. வேறொரு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் அமெரிக்கா எதற்காக மூக்கை நுழைக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பினார்கள். அதை வைத்து டொனால்ட் ட்ரம்பிற்கு ஓட்டும் போட்டார்கள். 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக எடுத்து வைக்கப்பட்டது. Stopping and ending war becomes a major issue last year election campaign. He would have stopped wars, but good days would have come to America. இதைத்தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பினார்கள். டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளில் வரக்கூடிய போர்களை தடுத்து நிறுத்தி விடுவார். ஆனால் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் 17ஆம் தேதி வரை என்ன நடந்தது என்று அது இன்னைக்கு பார்க்கிறோம். அதாவது டொனால்ட் ட்ரம்பை நம்பக்கூடிய பக்தர்கள், அவருடைய சப்போர்ட்டர்ஸ்கள் அனைத்து நபர்களுடைய முகத்தில் கரியை பூசி விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது எந்த வார் லாபிக்கு முன்பு நான் மண்டி போட மாட்டேன், தலை குனிய மாட்டேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அதே வார் லாபிக்கு முன்பு மண்டி போட்டு ஒரு தலையாற்றி பொம்மை போன்று இஸ்ரேல் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வேலையும் டொனால்ட் ட்ரம்ப் பார்க்க தொடங்கிவிட்டார். அன்கண்டிஷனல் சரண்டர் என்கிற இந்த வார்த்தையை நீங்க கேட்டீர்கள்ல, இந்த வார்த்தை இஸ்ரேலுடைய வார்த்தையாக இருக்கிறது. ட்ரம்ப் கூறிய வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானின் சுப்ரீம் லீடரை சரண்டர் செய்ய கூறவில்லை ட்ரம்ப், நானும் சரண்டர் ஆகிவிட்டேன் என்கிற அந்த விஷயத்தை தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். டக்கர் கால்சரனாக இருக்கட்டும், ரிபப்ளிகன் செனட்டராக இருக்கட்டும், ஸ்டீவ் பேனன், அலெக்ஸ் ஜான், மேட் ஹர்ட்ஸ், அனைத்து நபர்களுமே டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக போர் நடத்தக்கூடாது என்று நீங்கள் தான் கூறினீர்கள், எதற்காக இன்னைக்கு அந்த போரை சப்போர்ட் செய்கிறீர்கள் என்று கூறி வருகிறார்கள். பட் will they surrender என்கிற இந்த கேள்வி, will they have to surrender? இந்த நபர்கள் இவர்களும் டொனால்ட் ட்ரம்பிற்கு முன்பு சரண்டர் ஆக வேண்டுமா, இவர்களும் சரண்டர் செய்து விடுவார்களா என்ற இந்த விஷயம் அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புள்ளிகள், அதாவது துல்சி கபாடாக இருக்கட்டும் அல்ல வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் ஆக இருக்கட்டும், இவர்களும் ஒரு காலகட்டத்தில் ட்ரம்பிற்கு முன்பு சரண்டர் ஆக போறார்களா என்கிற இந்த கேள்வி. வார் வுட் ரூயின் அமெரிக்காஸ் ஃபியூச்சர் என்கிற இந்த வார்த்தையை வைத்து தேர்தல் பிரச்சாரங்களில் டொனால்ட் ட்ரம்பிற்காக ஓட்டை சேகரித்த இந்த நபர்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறார்கள்? தன்னுடைய கனடா பயணத்தில் ஒரு பத்திரிகையாளரான டக்கர் கால்சரனை ட்ரோல் செய்யவும் பார்த்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது he needs to go to a channel where people can hear him. பப்ளிக் மேடைகளில் இவரெல்லாம் இதுக்கு மேல பேசக்கூடாது, ஏதோ ஒரு சேனல்ல போய் உட்கார்ந்து பேசினார், ஏதாவது ஒரு 4-5 பேர் அவரை கேட்பார்கள் இருக்கிற அந்த மொக்கரியை செய்து பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் என்ன நடந்தது? ஃபாக்ஸ் நியூஸில் பணிபுரிந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்கக்கூடிய கால்சன் எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக கேள்விகளை கேட்டு வருகிறார், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, கனடாவிலிருந்து திரும்பும் போது துல்சி கபாடுடன் அவர் கூறிய ஒரு ஸ்டேட்மெண்டை பார்த்தும் அவர் சைட்லைன் ஆகிவிட்டார். அதாவது he didn't say he's working on ceasefire, he wants everything to end, not just ceasefire. ceasefire ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவில் நடக்க வேண்டும் என்று மட்டும் அவர் கூறவில்லை, அனைத்துமே, அதாவது ஈரான் பேக்ஃபுட்டில் போனால் மட்டும்தான், ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ஆம்பிஷனை விட்டுவிட்டால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிவிற்கு வரும் என்று கூறினார் டொனால்ட் ட்ரம்ப். நியூக்ளியர் வெப்பன் எந்த அளவில் இன்னைக்கு இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, டக்கர் கால்சன் என்ன பேசினார் அதை நீங்க பாருங்கள். 16 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சோசியல் மீடியாவில் இவருக்கு இருக்கிறார்கள். ஃபாக்ஸ் நியூஸிற்கு வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் 30 லட்சம் நபர்கள் இவருடைய செய்திகளை பார்த்து வருவார்கள். இவர் டொனால்ட் ட்ரம்பையும் தன்னுடைய ஷோவில் இன்வைட் செய்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டிங் கொடுத்திருந்தார். இதே போன்று ஸ்டீவ் பேனன்
இன்னைக்கு அனைத்து நபர்களுமே ட்ரம்புக்கு எதிராக எதற்காக நிற்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். டக்கர் கால்சன் மற்றும் ஸ்டீவ் பானன் 2 பேருமே எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், அமெரிக்கன் பப்ளிக் வாஸ் நெவர் டோல்ட் த ட்ரூத் ஆஃப் ஈராக். ஈராக்கில் என்ன நடந்தது என்கிற அந்த விஷயத்தை அமெரிக்க மக்களுக்கு இதுவரை அரசாங்கம் எடுத்துக்காட்டவில்லை. 8,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்திருக்கிறது. 50,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் காயமடைந்தார்கள். 9 டிரில்லியன் டாலர் நாம் இழந்து நிற்கிறோம். இந்த விஷயங்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு எந்த விதமான டிபேட் அமெரிக்காவில் நடந்து வருகிறது, அங்க இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்களில் எந்த விதமான ஷோஸ், அங்க இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்களில் எந்த விதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். டாக்கர் கால்சன் இன்டர்வியூட் ரிப்பப்ளிகன் செனட்டர் டெட் க்ரூஸ். இந்த 2 நபர்களுக்கு நடுவே நடந்த அந்த பேச்சுவார்த்தை நீங்க கேட்டீர்கள்ல, கால்சன் க்ரூஸை பார்த்து கேட்ட கேள்வி, வாட்ஸ் ஈரான்ஸ் பாப்புலேஷன்? ஈரானுடைய பாப்புலேஷன் என்னவென்று கேள்வி கேட்டபோது எனக்கு அந்த பாப்புலேஷனை பற்றி தெரியாது. சரி, யூ வாண்ட் டு பாம் அ கண்ட்ரி ஹூஸ் பாப்புலேஷன் யூ டோன்ட் ஈவன் நோ. ஒரு நாட்டின் மீது நீங்க தாக்குதல் நடத்த போறீர்கள், அந்த நாட்டுடைய மக்கள் தொகை பற்றி கூட உங்களுக்கு தெரியாதா? He said, I didn't sit in a table to count population. ஒரு நாட்டுடைய பாப்புலேஷனை கணக்கெடுப்பது என்னுடைய வேலை கிடையாது. கோபம் அடைந்தது. ஈரான்ஸ் எத்தனிக் கம்யூனிட்டி who lives there. இதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். சரி, அதை பற்றியாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது, பெர்ஷியன் ஷியாஸ் எல்லாம் அங்க இருக்கிறார்கள். பட் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் ஆன் ஈரான். இது போன்ற கேள்விகள் மட்டுமல்ல. அவர் கேட்ட அடுத்த கேள்வி, யூ நோ நத்திங் அபவுட் ஈரான். ஒரு ஆங்கர் கொடுத்த பதில், யூ நோ நத்திங் அபவுட் ஈரான். You are a senator of a government that wants to topple Iran's government. நீங்க ஒரு நாட்டுடைய ஒரு அரசாங்கத்துடைய எம்பி. அங்க செனட்டர் என்று கூறுவார்கள், இங்க எம்பி பதவி எப்படி இருக்கிறது அதே அளவுதான். ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தை நீங்க கவிர்க்க பார்க்கிறீர்கள், ஆனால் அந்த நாட்டை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியவில்லை. 2003 அமெரிக்கா when one lie was spread and accepted. 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா எடுத்துக்காட்டிய அந்த பொய்யை ஒட்டுமொத்த நாடே ஏற்றுக்கொண்டது. அதை இதற்கு மேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈவன் ட்ரம்ப் supported the campaigner are fighting against the lies. ட்ரம்ப் உட்பட இந்த பொய்யருக்கு எதிராக நாம் அனைவருமே ஒன்று கூட வேண்டும் என்று கூறினார். இன்னைக்கு அவரே இந்த வார் லாபிக்கு முன்பு மண்டி போட்டு விட்டாரே, அதை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? க்ரூஸிடம், அதாவது டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செனட்டரிடம் எந்த விதமான பதிலும் கிடையாது. இங்க மட்டும் அவர் நிற்கவில்லை. வாட் டஸ் வி மீன்? அதாவது க்ரூஸ் கொடுத்த வி ஆர் அட்டாக்கிங் மிலிட்ரி டுடே. நாங்க இன்னைக்கு ஈரான் மீது தாக்குதல். நாங்க வி என்றால் யார்? அமெரிக்கா மக்கள் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்களா? எந்த வார்த்தையை கூறி நீங்க அரசாங்கத்தை கையில் எடுத்தீர்கள்? எந்த விதமான போரையும் வரவிட மாட்டோம் என்று, எந்த நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் அதில் குதிக்க மாட்டோம் என்று தானே கூறுகிறீர்கள். அப்போ இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஐ மீன் வித் அவர் ஹெல்ப் இஸ்ரேல் வில் அட்டாக். அமெரிக்காவுடைய உதவியுடன் இஸ்ரேல் தாக்க போகிறது. We are breaking news. Last night, Trump security spokesperson denied we are not doing any military action on Israel. அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி, அமெரிக்கன் மிலிட்ரி அதை டினை செய்கிறது. நாங்க எந்த விதமான மிலிட்ரி ஆக்ஷனும் இஸ்ரேலுடைய உதவியாக இருக்கட்டும் அல்லது நேரடியாக இருக்கட்டும் நாங்க உதவ போவதில்லை என்று அவர் கூறிய பின்பு கூட ஒரு செனட்டர் அங்க டெலிவிஷன் சேனல் உட்கார்ந்து கொண்டு நாங்க ஈரான் மீது தாக்குதலை நடத்த போகிறோம் என்று கூறுகிறார். We are not dropping bombs on Israel, Cruz said. நாங்க நேரடியாக இஸ்ரேல் மீது அல்ல ஈரான் மீது எந்த விதமான பாம்பையும் போட போவதில்லை. பட் யூ செட் யூஆர் dropping them. இப்பதானே நீங்க சொன்னீங்க நாங்க டிராப் செய்ய போகிறோம் என்று. You are a senator. If you say America is fighting a war against Iran, public are listening. நீங்க ஒரு செனட்டர் பதவியில் இருக்கிறீர்கள். நீங்க கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது போன்ற வார்த்தை கோதி மீடியா வாயிலிருந்து நீங்க கேட்டுக்கிறீர்கள். ஆபரேஷன் சிந்தூர், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பார்த்து, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கை பார்த்து, அல்ல பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து, அல்ல ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரை பார்த்து, எந்த பத்திரிகையாளராக கேட்டதை நீங்க பார்த்தீர்களா? ஆனால் அதற்கு எதிராக என்ன நடக்கிறது? லஞ்ச் இருக்கு,
கோதி மீடியாவை சார்ந்த நபர்களை அழைக்கும் போது அவர்கள் எந்த அளவில் மோக்கரி செய்யப்படுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய 2 நண்பர்கள் ராஜ்தீப் சர்தேசாய், இன்னொரு பக்கம் சௌரப் திவேதி அவர்கள் என்ன பேசினார்கள் அதை ஒரு முறை நீங்க பார்த்து விடுங்கள். அதற்கு முன்பு என்ன நடந்தது அதையும் நீங்க பார்க்க போறோம். राजदीप सरदेसाई जी, देखिए 2 बातें। पहले तो मैं किसी रेवंत रेड्डी से मिलने यहाँ नहीं आया, मेरा एक कार्यक्रम यहाँ था। लेकिन इसके साथ साथ आप आज इतने डिफेंसिव क्यों हो गए इंट्रोडक्शन में कि फोटोग्राफ चलता है, नेता नगरी में लोग मुझे ट्रोल करते हैं, क्या हुआ? ये किस रंग का गमछा आपने पहना? गुलाबी है या भगवा है? भगवा है या गुलाबी रहे? क्या हुआ इतने डिफेंसिव? सौरभ द्विवेदी मैंने पहली बार देखा है। एक तस्वीर आपकी कहा अमित शाह के साथ दिख गई, आप इतने डिफेंसिव बन गए। मेरे ऊपर आप कई आरोप लगाते हैं कि मैं ममता बनर्जी के साथ रसगुल्ला खाता हूँ, राहुल गांधी के साथ लड्डू लेता हूँ, नितिन गडकरी के साथ श्रीखंड खाता हूँ। हाँ और बताइए, और जरा 2-3 नाम और दे दीजिए। கோதி மீடியாவின் ஆங்கர் இன்னைக்கு என்ன செய்து வருகிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, அமித்ஷா இல்ல பிஜேபி அழைக்கக்கூடிய லஞ்ச்களில் அவர்கள் கலந்து கொண்டு டெலிவிஷன் டிபேட்களில் பிஜேபிக்கு ஆதரவாக பேச தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஜாயின் வார் அண்டர் லாபி பிரஷர். ட்ரம்ப் இன்னைக்கு லாபி பிரஷரால், வார் லாபியின் பிரஷரால் இந்த போரை தூண்டக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்கன் மீடியா இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறது. டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாட். துல்சி கபாடுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி வருகிறது. நோ இன்ஃபர்மேஷன் தட் ஈரான் ஹேஸ் பில்ட் அ பாம். அதாவது ஈரான் எந்த விதமான பாம்பையும் தயாரிப்பதாக எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவில்லை என்று அவரே கூறிய பின்பு கூட டொனால்ட் ட்ரம்ப் கபாடுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை புறக்கணித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் didn't invited Gabbard to the meeting where this issue was discussed. ஒரு நாட்டுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹெட் துல்சி கபாடை டொனால்ட் ட்ரம்ப் அழைக்கவே இல்லை. இது மட்டுமல்ல, ஃபாக்ஸ் நியூஸோட ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, she was on national guard duty, she was never invited for the meeting. நேஷனல் கார்டோட டியூட்டியில் இருக்கும்போது கூட அவரை எதற்காக இவர்கள் அழைக்கவில்லை என்கிற அந்த கேள்வி. எஸ் ட்ரம்ப் சைட் லைடிங் கபாட். ட்ரம்ப் கபாடை சைட்லைன் செய்து வருகிறாரா என்ற அந்த கேள்வி. கனடாவில் இருந்து திரும்பிய போது ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் இருந்த மற்ற பத்திரிகையாளர்கள் டொனால்ட் ட்ரம்பை பார்த்த உடனேயே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். துல்சி கபாட் ஈரான் எந்த விதமான பாம்பையும் தயாரிக்கவில்லை என்று கூறுகிறார், நீங்க அந்த போரில் குதிக்க போவதாக கூறுகிறீர்கள், இதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில், ஐ டிஸ்அக்ரி வித் ஸ்டேட்மெண்ட். இது போன்ற கேள்விகளை பதில் கொடுக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் ஓடி ஒளியக்கூடிய அந்த காட்சிகளில் அமெரிக்கன் மீடியா எடுத்து காட்டி வருகிறது. இவர் மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்போடைய அதே அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், டெமோக்ராட்டிக் செனட்டர் ஆரோ கானாக இருக்கட்டும், அல்ல ரிப்பப்ளிகன் செனட்டர் தாமஸ் மெஸ்ஸியாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்டில் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வர இருக்கிறார்கள். வார் பவர் ரெசல்யூஷன் இன் த காங்கிரஸ் ஆஃப் அமெரிக்கா. It's the time for every senator to go on record. Are you with the neo-conservatives who took us to Iraq or with the American people? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செனட்டரும் இந்த விஷயத்தில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவிட வேண்டும். நாம் நியூ கான்சர்வேட்டிவ்ஸ்களுடன் இருக்கிறோமா, யார் இந்த நாட்டை ஈராக் வரை கூட்டி சென்றார்களோ, அல்ல இந்த நாட்டு மக்களுடன் நாம் நிற்க போகிறோமா என்கிற இந்த விஷயம். நியோ கான்சர்வேட்டிவ் இவர்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, இவர்கள் தான் 1960ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய இன்டர்ஃபியரன்ஸ் உலக நாடுகளில் இருந்தால் மட்டும்தான், உலக நாடுகளில் நடக்கக்கூடிய போர்களை வைத்துதான் அமைதியை திருப்ப முடியும் என்கிற அந்த விஷயத்தை நம்பக்கூடிய நபர்கள். அதற்கு எதிராக தான் டொனால்ட் ட்ரம்புடைய அரசியல் பயணம் இருந்தது. ரெஸ்டோர் பீஸ், இட்ஸ் அமெரிக்காஸ் டியூட்டி டு டூ. நியோ கான்சர்வேட்டிவ்ஸ் ஹேவ் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அமெரிக்காஸ் வார் அண்ட் ஆயில் ட்ரேட். அமெரிக்காவுடைய போர்கள் அல்ல ஆயில் ட்ரேட், இந்த 2 விஷயத்திலுமே இவர்களுடைய பாலிசி போரை நோக்கி தான் இருந்தது. இன்னைக்கு எந்த போர் இருக்கக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தாரோ அதை ஓரம் கட்டிவிட்டு போர் நடத்தினால் மட்டும்தான், அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பார்த்து வருகிறார். எதிர்கட்சிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கிறார்கள். ஒபாமாவாக இருக்கட்டும், ஹிலரி கிளின்டனாக இருக்கட்டும், பைடனாக இருக்கட்டும், கமலா ஹாரிஸ் ஆக இருக்கட்டும், யாருமே இந்த விஷயத்தில் வாயை திறக்கவில்லை. ஏன்னால் அவர்களுடைய பாலிசியும் இப்படித்தான் இருந்தது.
இஸ்ரேலுடைய லாபி எந்த அளவில் அமெரிக்கா மீது ஒரு கிருப்பை பிடித்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் என்ன நினைக்கிறதோ அதை அமெரிக்கா செய்தே தீர வேண்டும் என்கிற இந்த விஷயம். இதற்கு பின்னாடி காரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா மீது உளவு பார்த்து வருகிறது. அதாவது ஸ்பை செய்து வருகிறது. இஸ்ரேல் அமெரிக்கா மீது எந்த அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், அமெரிக்காவுடைய பல அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் அவர்களுடைய கையில் இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவை ஆட்டி படைக்க தொடங்கிவிட்டார்கள். வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐம் சீயிங் மெனி திங்ஸ் ஃப்ரம் இன்சைட். For 10 years, President Trump has repeated one thing: Iran cannot build nuclear weapon. கடந்த 10 ஆண்டுகளாக டொனால்ட் ட்ரம்ப் உடைய வார்த்தையை நான் கவனித்து வருகிறேன். ஈரான் நியூக்ளியர் பவரை எப்பவுமே கையில் எடுக்கக்கூடாது. செகண்ட், I see there lot of confusion about uranium enrichment and civilian nuclear power. Iran can have nuclear power without enrichment. இரண்டாவது விஷயம், நியூக்ளியர் பவர் ஈரான் கையில் போகக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவரை வைத்து பல்வேறு கன்ஃபியூஷன்கள் இருக்கிறது. ஈரான் ரிஜெக்டட் ஹிஸ் ப்ரப்போசல். அமெரிக்காவுடைய ப்ரப்போசலையும் ஈரான் மறுத்துவிட்டது. மீன்வைல் தேவ் என்ரிச்ட் மோர் யுரேனியம் than needed for civil use. மக்களுக்கு தேவையான யுரேனியத்தை தாண்டி அவர்கள் அளவுக்கு அதிகமான யுரேனியத்தை என்ரிச் செய்துள்ளார்கள் என்கிற அந்த விஷயம். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ஒன் திங், பட் டிமாண்டிங் என்ரிச்மெண்ட் கேப்பபிலிட்டி இஸ் another. யுரேனியத்துடைய தேவை ஒரு புறம், ஆனால் யுரேனியத்துடைய என்ரிச்மெண்ட் இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது I haven't found a single decent argument for why Iran needs more uranium than civil use. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான யுரேனியத்தை தாண்டி அவர்களுக்கு எதற்காக அதிகமான யுரேனியம் தேவை என்கிற அந்த விஷயம் எனக்கு புரியவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் எடுத்து வைக்கிறார். ஆனால் அதே இடத்தில் வைஸ் பிரசிடென்ட் பேசிய இன்னொரு வார்த்தை, IAEA கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஈரான் நியூக்ளியர் நான் ப்ரொஃபிலரேட்டட் டேர்ம்ஸை வயலேட் செய்திருக்கிறது டு மேக் வெப்பன்ஸ். ஆனால் அதே இடத்தில் IAEA கொடுத்த ஸ்டேட்மெண்ட், IAEA சீஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, we have repeatedly said no attack should happen on nuclear sites under any circumstances. என்ன நடந்தாலுமே நியூக்ளியர் சைட்ஸ்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது. IAEA டைரக்டர் ஜெனரல் ரஃபால் கோர்சி CNN கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, நோ எவிடன்ஸ் ஈரான் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பில்டிங் அ நியூக்ளியர் வெப்பன். எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கவில்லை. ஈரான் நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க போவதாக எந்த வெப்பனும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க போகிறார்கள் என்று கூறி வருகிறார்கள். எந்த அளவில் இந்த பொய்கள் வெளிவருகிறது நீங்க பாருங்கள். ஜூன் 17 CNN ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தது. US Intelligence Department said Iran wasn't building nuclear weapon before Israel attack. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு முன்பு வரை எந்த விதமான நியூக்ளியர் வெப்பனையும் ஈரான் தயாரிப்பதாக எந்த விதமான அடையாளமும் கிடைக்கவில்லை. If it tried, it would take 3 years to make one nuclear bomb. இன்னைக்கு அவர்கள் நினைத்தால் கூட அடுத்த 3 ஆண்டுகள் பிடிக்கும் ஒரு நியூக்ளியர் பாம்பை தயாரிப்பதற்காக. CNN உடைய ரிப்போர்ட். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா கொடுத்த பதில் அல்ல டொனால்ட் ட்ரம்ப் உடைய அந்த மிரட்டல் எந்த அளவில் பொய்களை எடுத்து வைக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். IAF உடைய சீஃப் ஈரான் isn't doing that. ஈரான் எந்த விதமான நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கவில்லை என்று கூறிய பின்பு கூட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் துல்சி கபாடுடைய ஸ்டேட்மெண்ட், ஈரான் isn't building any nuclear bomb. அவர்களுடைய அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் அவர்களும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த பின்பு கூட எதற்காக இந்த குழப்பம், எதற்காக இந்த தாக்குதல்? துல்சி கபாடுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேட்டுவிடும். IC continues to assess that Iran is not building a nuclear weapon, and Supreme Leader Khamenei has not authorized the nuclear weapons program that he suspended in 2003. The IC continues to monitor closely if Tehran decides to reauthorize its nuclear weapons program. இது மட்டுமல்ல, 1996 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரை நேத்தன் யாகுவுடைய அரசியல் பயணம், ஈரான் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க போறார்கள், நாளைக்கு தயாரித்து விடுவார்கள், இன்னைக்கு தயாரித்து விட்டார்கள் என்கிற அந்த பொய்களை நோக்கிதான் இருக்கிறது. அவர் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட்களை கேட்டுவிடுங்கள். 1 நிமிடம் 6 நொடிகளுக்கான இந்த வீடியோ. ஆனால் 1996 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரை அவர் பேசிய அனைத்து பொய்களுமே
பொய்யான ஸ்டேட்மெண்ட்களுமே இதில் நான் கம்பேர் செய்திருக்கிறேன். If not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months. They have the wherewithal, the stored up, preserved knowledge to make a bomb very quickly if they wanted to do it. Iran is so dangerous. Weeks away from having the fissile material for an entire arsenal of nuclear bombs. They're very close. They're 6 months away from being about 90% of having the enriched uranium for an atom bomb. Iran is gearing up to produce 25 bombs, atomic bombs a year, 250 bombs in a decade. Ladies and gentlemen, time is running out. Iran will be capable of producing alone, without importing anything, nuclear bombs within 3 to 5 years. என்ரிச்மெண்டை பற்றி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கனடா, யுக்ரைன், ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த யுரேனியமுடைய என்ரிச்மெண்டை செய்து வருகிறார். அதாவது யுரேனியத்துடைய பயன் வெறும் நியூக்ளியர் பாம்பிற்காக மட்டுமல்ல, பவர் எனர்ஜி செக்டருக்கும் இது மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வருகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய 400 பவர் பிளான்ட், உலகத்தில் தேவைப்படக்கூடிய கிட்டத்தட்ட 22% பவர் மின்சாரத்தை இந்த நியூக்ளியர் பவர் வழியாக தான் கண்டுபிடித்து வருகிறார்கள். இந்தியாவிலும் 7 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்கள் இருக்குது. இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் பவருக்காக, நியூக்ளியர் பாம்பிற்காக தான் இந்த அனைத்து பவர் ஸ்டேஷன்களையும் நடத்தி வருகிறது என்று எந்த விதமான அதுவும் கிடையாது. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கிறீங்கன்னா, இஸ்ராயலும் இந்த நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கவில்லை என்கிற அந்த விஷயம் தெரியுமா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? இஸ்ராயல் கையிலும் நியூக்ளியர் பவர் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அப்படி அமெரிக்கா அதை ஏற்றுக்கொண்டது என்றால் இஸ்ராயலுக்கு எந்த விதமான சப்போர்ட்டையும் அமெரிக்கா செய்ய முடியாது. அப்படி இஸ்ராயல் இந்த நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடித்து விட்டு தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் ஒரு பாம்பை வைத்திருக்கார்கள் என்று அதை நீங்க ஜஸ்டிஃபை செய்கிறீர்கள் என்றால், அப்போ ஈரான் கையில் எதற்காக இந்த நியூக்ளியர் பவர் போகக்கூடாது என்கிற விஷயம். இன்னொரு புறம் டொனால்ட் ட்ரம்ப் உடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன், கேளுங்கள். We know exactly where the so-called supreme leader is hiding. He is an easy target, but is safe there. We are not going to take him or kill him out. At least not for now. But we don't want missile shot at civilians or American soldiers. Our patience is wearing thin. Thank you for your attention on this matter. ஈரானின் சுப்ரீம் லீடர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். எப்ப வேணாலும் அவர் ஒரு ஈஸி டார்கெட்டாக இருக்கிறார். எப்ப வேணாலும் எங்களால் கொல்ல முடியும். ஆனால் அவரை நாங்கள் இப்ப கொல்ல மாட்டோம். ஆனால் எங்களுடைய பொறுமையை சோதிக்காதீர்கள். அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது அல்ல அமெரிக்க இராணுவத்தின் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது. அப்புறம் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. காசாவில் இஸ்ராயல் தாக்குதலை நடத்திய போது மோக்கரி செய்த இதே ட்ரம்ப் இன்னைக்கு இஸ்ராயல் மீது தாக்குதல் நடக்க தொடங்கிய உடனேயே பதறி போய் இஸ்ராயலுக்காக எந்த அளவில் துடித்துக் கொண்டிருக்கிறார் இங்க பார்க்க. ஜூன் 17 இவர் போட்ட இந்த ட்வீட்ஸ்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய அளவில் ரியாக்ஷன் வர தொடங்கிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப் உடைய "We want peace, security, great education and power of military" அவர் பேசியதை நீங்களே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் பேசிய வார்த்தை தான் இது. போர் நடத்தக்கூடாது, போர் அமெரிக்க மக்களுக்கு எதிரானது. ஆனால் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்து வருகிறார் என்று நீங்களே பார்த்து வருகிறீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த வார்த்தைகளை நீங்களே கேளுங்க. We want to have borders, we want to have security, we want to have things be good, safe, we want great education, we want a strong and powerful military, and ideally we don't have to use it. You know, we had no wars, 4 years we had no wars, except we defeated ISIS. We defeated ISIS in record time, but we had no wars. They said, he will start a war. I'm not going to start a war. I'm going to stop wars. வாஷிங்டன் போஸ்ட் உடைய ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. அடுத்த 10-12 நாட்கள் வரைதான் இஸ்ராயலால் இந்த போரை தாக்குப்பிடிக்க முடியும். அதாவது இஸ்ராயலுடைய நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. ரஷ்யா டெலிவிஷன் சேனல்கள் வழியாக வெளிவரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா, மொசாதோடைய ஹெட் குவார்டர்ஸ்களை அழித்து விட்டார்கள், ரஃபால் காம்ப்ளெக்ஸ் அழிக்கப்பட்டது, ஹஃபீஃபா போர்ட்டை அழித்து விட்டது ஈரானின் தாக்குதல்கள். இதற்கு பின்பு குவிக்லி அமெரிக்காவை இந்த போரில் தள்ளுவதற்காக அனைத்து முயற்சியுமே இஸ்ராயல் எடுத்துவிட்டது. அதாவது இஸ்ராயலுக்கு இன்னைக்கு அமெரிக்கா மட்டும்தான் உதவ முடியும் என்ற அந்த விஷயம். அப்படி அமெரிக்கா இந்த போரில் குதிக்கவில்லை என்றால் ஈரான் இஸ்ராயலை அழித்து விடும்.
இதை அமெரிக்காவும் உணர்ந்து விட்டது, இஸ்ரேலும் உணர்ந்து விட்டது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.